வணக்கம். அதுல் சுபாஷ் வழக்கில் அப்டேட் என்ன? இதே போன்ற இன்னொரு வழக்கு பெங்களூர்ல இருந்து வெளிவந்திருக்கிறது. அதாவது ஒரு கான்ஸ்டபிள், போலீஸ் அதிகாரி தற்கொலை செய்திருக்கிறார் தன்னுடைய மனைவி மீது, மாமனார் மீது ஒரு சூசைட் நோட் எழுதிவிட்டு. அதுல் சுபாஷ் வழக்கில் நீங்க பார்த்தீர்கள்னா 1 மணி நேரம் 21 நிமிடம் 46 நொடிகளுக்கான ஒரு வீடியோ பதிவு மட்டுமல்ல, 23 பக்கங்கள் கொண்ட ஒரு சூசைட் நோட்டும் வெளிவந்தது. இந்த 2 வழக்குகள் மட்டுமல்ல, இந்தியாவில் இது போன்ற எத்தனையோ நபர்கள் என்சிஆர்பி டேட்டா படி நீங்க பார்த்தீர்கள்னா, கிட்டத்தட்ட 70,000க்கும் மேற்பட்ட ஆண்கள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். ஃபேமிலி கோர்ட் என்றாலே நீங்க பார்த்தீர்கள்னா, டைவோர்ஸ், ஹராஸ்மென்ட், டவுரி, ஹோம் வயலன்ஸ், செக்சுவல் ஹராஸ்மென்ட், சைல்ட் கஸ்டடி இது போன்ற பல்வேறு விஷயங்களில் மட்டும் ஆண்கள் சிக்குவதல்ல. இதே போன்று ஆண்கள் மட்டுமே சிக்குவதல்ல, பெண்களும் சிக்கி வருகிறார்கள். இந்த ஒட்டுமொத்த சிஸ்டத்தில் மாற்றங்கள் தேவை. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் ஒரு புதிய ரிஃபார்ம் தேவை என்கிற விஷயத்தை பல்வேறு அமைப்புகள் எடுத்து வைத்த பின்பு கூட, நீதிபதிகள், நீதிமன்றங்கள், அங்க இருக்கக்கூடிய அட்வொகேட்ஸ்கள், அவர்கள் எந்த விதத்தில் இந்த ஒட்டுமொத்த சிஸ்டத்தை தனக்கு சாதகமாக போலி வழக்குகளை போட்டு, பொய் வழக்குகளை போட்டு, எத்தனையோ ஆண்களை, எத்தனையோ பெண்களை சிக்க வைத்து சித்திரவதை செய்து வருகிறார் என்று நீங்க பார்க்க வேண்டும். 2 நபர்களுடைய கதை. 2 ஆண்களுடைய கதை. சமீபத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா, அதுல் சுபாஷ் உடைய நான் ஏற்கனவே 2, 3 வீடியோக்களை போட்டிருக்கிறேன். 34 வயதான தப்பன் அல்கூர், பெங்களூரை சார்ந்த ஒரு ஹெட் கான்ஸ்டபிள். இவர் 12ஆம் தேதி ஒரு கடிதத்தை எழுதி, இந்த மாரி என்னுடைய மனைவி, என்னுடைய மாமனார் 2 பேருமே என்னை அப்யூஸ் செய்கிறார்கள், என்னை சித்திரவதை செய்கிறார்கள். போலி வழக்குகளை போட்டு, தவறான வழக்குகளை போட்டு என்னை வாழ விடவில்லை. அதனால் நான் தற்கொலை செய்கிறேன். என்னுடைய மரணத்திற்கான காரணம் என்னுடைய மனைவி, என்னுடைய மகன். ஒரு பக்கம் கொண்ட இந்த சூசைட் நோட். இந்த நபர் வேலை பார்ப்பது பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷன். அங்க இருக்கக்கூடிய கான்ஸ்டபிளாக வேலை பார்க்கிறார். இப்ப 2 வழக்குகளையுமே நீங்க எடுத்து பார்த்தீர்கள்னா, அதாவது அதுல் சுபாஷ் அண்ட் பெங்களூரை சார்ந்த இந்த கான்ஸ்டபிளுடைய வழக்கு. 2 பேருமே எழுதி மறைந்த மிக முக்கியமான விஷயம், என்னுடைய மனைவி, என்னுடைய மாமனார் என்னை கொடுமைப்படுத்தி, எங்கள் மீது போலியான, தவறான வழக்குகளை சித்தரித்திருக்கிறார்கள். இந்த 2லுமே நீங்க பாருங்கள், அலிகேஷன் ஆஃப் ஹராஸ்மென்ட். 2 ஆண்களுமே எங்கள் மீது மனைவி, அதாவது இண்டிவிஜுவல்ஸ் உடைய மனைவி மற்றும் அவருடைய இன்லாஸ் எடுத்து வைத்த விஷயம், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் மட்டுமல்ல, இந்த நபர் ஹராஸ் செய்கிறார், வெர்பல் அபியூஸ் செய்கிறார். லீகல் லூப் ஹோல்ஸ் நீங்க பார்த்தீர்கள். டிஸ்பைட்ஸ் their appeals, they seemingly found no resource within the system to address their grievance. அவர்கள் கையில் சட்டம் இருந்தால் கூட, தனக்கு சாதகமாக, தனக்கு பயன்படுத்தும்படி இந்த நாட்டு சட்டத்திட்டத்தில் ஆண்களுக்கு இடம் இல்லை என்பதை அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். எமோஷனல் டோல் எந்த அளவில் இந்த 2 வழக்கிலும் நீங்க பார்த்தீர்கள் உங்களுக்கு புரிய வரும். மென்டல் சஃபரிங். உதாரணத்திற்கு நீங்க பாருங்க, அதுல் சுபாஷோட வழக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். பெங்களூர்ல இருந்து அவர் உத்தரப்பிரதேஷ் போகணும். ஒவ்வொரு முறையும் ஒரு வாட்டி நீங்க உத்தரப்பிரதேஷ், அதாவது கர்நாடகால இருந்து உத்தரப்பிரதேஷ் போவதற்கு 2 நாட்கள் பிடிக்கும். 2 வருடத்தில் கிட்டத்தட்ட 120 சம்மன் அவருக்கு கிடைத்திருக்கிறது. பெங்களூர்ல இருந்து உத்தரப்பிரதேஷ் போய் கோர்ட் அட்டெண்ட் பண்ணி, திரும்பி வந்த அடுத்த 2 நாட்கள்லயே ஒரு புதிய சம்மன். அந்த மாரி 2 நாட்களுக்கு பின்பு நீங்க மீண்டும் வரணும். அவருக்கு கிடைப்பது வெறும் 23 நாட்கள் மட்டும் தான் விடுமுறை. அந்த 23 நாட்களை நீங்க தாண்டினீர்கள்னா லாஸ் ஆஃப் பே, இல்ல வேலையும் நீங்க இழக்க வேண்டும். இப்போ சமீபத்தில் வெளிவந்த ஒரு புதிய அப்டேட், அதுல் சுபாஷுடைய மனைவி, அவருடைய மாமியார், அவருடைய மைத்துனரை கைது செய்து விட்டார்கள். நீங்க சாதாரணமாக பார்த்தீர்கள்னா, ஒரு பெண் தற்கொலை செய்யும்போது அதற்கு அடுத்த நிமிடமே கணவர், கணவருடைய பெற்றோர்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற நபர்கள், இந்த அனைத்து பேரையுமே ஒரு சில மணி நேரத்திலே அவர்கள் கைது செய்துள்ளார்கள். ஆனால் இந்த வழக்கில் நீங்க பாருங்க, 3, 4 நாட்கள் அவர்களை வெளியே போகவிட்டு, அவர்கள் எங்கெல்லாம் ஒளிந்து கொள்ள வேண்டுமோ எல்லாத்தையுமே செய்து, ஃபைனலா
அவர்களை கைது செய்வதற்கும் அங்க உத்தரப்பிரதேஷ் போலீஸ் கைது செய்யவில்லை. பெங்களூர் போலீஸ் போய் கைது செய்திருக்கிறார். இது இந்த நாட்டுடைய லா அண்ட் ஆர்டர். இப்போ இந்த இடத்தில் மிக முக்கியமான விஷயத்தை நீங்க பார்க்கணும். செக்ஷன் 498A ஆஃப் ஐபிசி எந்த அளவில் ஆண்களுக்கு எதிராக ஒரு விக்டிம் எந்த அளவில் அங்க விக்டிமைசேஷன் செய்யப்படுகிறது, அதை நீங்க பார்க்கணும். ஆர்டிகிள் 498A இந்தியன் பீனல் கோட் 1983ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. டு புரொடெக்ட் விமென் ஃப்ரம் குரூவல்டி பை தேர் ஹஸ்பண்ட்ஸ் அண்ட் தேர் ரிலேட்டிவ். ஒரு காலகட்டத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா, பெரிய அளவில் டவுரி கொடுமை இருந்தது. பெண்களை தீ வைத்து கொளுத்திய பல கதைகள் இருந்தது. அதிலிருந்து பெண்களை காப்பாற்றுவதற்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. 1983ஆம் ஆண்டு. பிசிக்கல், மென்டல் ஹார்ம் இல்ல ஹராஸ்மென்ட் டுவர்ட்ஸ் டவுரி அண்ட் அதர் ஹராஸ்மென்ட்ஸ். இப்போ இது போன்ற விஷயங்கள் நடந்ததுக்கு பின்பு நீங்க பார்த்தீர்கள்னா, பெண்கள் ஆண் சம்பாதிக்கவில்லையா? ஆர்டிகிள் 498. கணவர் வேலைக்கு போகவில்லை, இல்ல கணவர் வீட்டார்கள் ஏதோ ஒரு சின்னமா ஒரு திட்டினால் கூட நேரடியாக பெண்கள் இந்த 498A போட்டு டவுரி வாங்கவே இல்லை என்றால் கூட அந்த வழக்கு போடப்படுகிறது. கொடுமைப்படுத்தவில்லை என்றால் கூட இந்த வழக்கு போடப்படுகிறது. இந்த வழக்கில் எந்த அளவில் குவாலிட்டி இருக்குன்னு நீங்க பார்த்தீர்கள்னா, while section 498A created to protect women from heinous cases of abuse, its misuse has their growing concern to Supreme Court of India. National Crime Record Bureau of India data highlighted that many cases filed under this section are either baseless or exaggerated. இந்த விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும் அல்ல நேஷனல் கிரைம் பியூரோ ஆஃப் இந்தியா, இந்த 2 அமைப்புகளுமே தன்னுடைய கன்சர்ன்ஸ்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது இந்த சட்டத்திற்கு கீழே போடக்கூடிய வழக்குகள் மிகப்பெரிய அளவில் ஃபால்ஸ் கேசஸ் இல்லை என்றால் ஒரு சிறிய விஷயத்தை ஒரு மிகப்பெரிய விஷயமாக எழுதி வைப்பதாக இருக்கிறது. இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா, மிஸ்யூஸ் எப்படி ஆண்களுக்கு எதிராக செய்யப்படுகிறது நீங்க பாருங்க. ஃபால்ஸ் அலிகேஷன் ஆஃப் ரெவெஞ்ச் ஆர் பர்சனல் கெயின், தன்னுடைய பர்சனல் லாபத்திற்காக அல்ல ரெவெஞ்ச் எடுப்பதற்காக இந்த வழக்குகளை போட்டு வைக்கிறார்கள். முக்கியமாக பெண்கள் இதை ஒரு வெப்பனாக யூஸ் செய்கிறார்கள். அதாவது டிஸ்அக்ரிமெண்ட், ஒரு விஷயத்தில் எனக்கும் உங்களுக்கும் ஒத்து போகவில்லை, இந்த வழக்கு. ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட், இதே வழக்கு. ஃபைனான்சியல் மேட்டர், இதே வழக்கு. இதில் பல ஆண்கள் ஃபால்ஸ் சார்ஜஸ்கள், ஹராஸ்மெண்ட் அண்ட் டவுரி போன்ற விஷயங்களையும் சந்தித்து வருகிறார்கள். இந்த இடத்தில் எப்படி செட்டில்மெண்ட் நடக்கிறது நீங்க பாருங்க. பெண்கள் அவர்களுக்கு ஒரு அநீதியான முறையில், ஒரு இல்லாஜிக்கல் முறையில் பணத்தை வசூலிப்பதும், செட்டில்மெண்ட், அதாவது இந்த வழக்கை நான் வாபஸ் பெற வேண்டும் என்றால் நீ இவ்வளவு பணம் கொடு, அப்போதான் இந்த வழக்கை நான் வாபஸ் பெறுவேன். கணவர் அல்ல ஆண்களுடைய பெற்றோர்கள், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ரெப்புடேஷன், இல்ல இது போன்ற ஃபால்ஸ் கேசஸ்களில் நம்ம சிக்கக்கூடாது என்கிற ஒரு விஷயத்தை வைத்து அவர்கள் எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது என்று இந்த பணத்திற்கு ஒற்றுக்கொள்கிறார்கள். இந்த விஷயத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா, வெறும் கணவர் மீது மட்டும் இந்த 498A வழக்கு போடப்படுவதில்லை. கணவருடைய ஒட்டுமொத்த குடும்பம், முக்கியமாக பெற்றோர்கள், முதியோராக இருப்பார்கள் அவர்கள் மீது. அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி யாரா இருந்தாலும் அவர்கள் மீதும் இந்த வழக்கு. டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ஸ், அதாவது எட்டத்து சொந்தக்காரர்கள், அவர்கள் மீதும் இந்த வழக்கு போடப்படுகிறது. கஸ்டடி பேட்டிலை நீங்க பாருங்கள். அதாவது குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளுடைய கஸ்டடி வாங்குவதற்கு பிரச்சனை. டிவோர்ஸ் டிஸ்பியூட்ஸ் தனியாக போகும், இது தனியாக. ஸோ ஆண்கள் மீது இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், இது வந்து பெண்கள் மீது இல்லை என்று எங்கேயுமே கூறவில்லை. பெண்களும் ஜென்வினான பல கேசஸ்கள் இருக்கிறது. அங்கு ஆண்கள் தான் அங்கு கொடுமைக்காரர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அதன் அடிப்படையில் அனைத்து ஆண்களுமே தவறானவர்கள் என்று, ஆண்களுக்கு எந்த விதமான ஒரு ஸ்ட்ராங்கான சட்டம் கொடுக்காமல் வெறும் பெண்களுக்கே ஒரு சாதகமாக இருக்கக்கூடிய இந்த சட்டத்தை வைத்து நீங்க பார்த்தீர்கள்னா, ஆண்கள் நிச்சயமாக பாதிக்கப்படுகிறார்கள். என்சிஆர்பி டேட்டா படி நீங்க பார்த்தீர்கள்னா, கிட்டத்தட்ட 70,000 ஆண்கள்
தற்கொலை செய்திருக்கிறார்கள். அதே அளவில் நீங்க பார்த்தீர்கள்னா, பெண்களுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகமாக தான் இருக்கும். அதனால் இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா, ஒரு ரிஃபார்ம் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. இம்பாக்ட் ஆஃப் மிஸ்யூஸ் ஆன் மென் அண்ட் ஃபேமிலீஸ் எந்த அளவில் ஆண்களுடைய குடும்பத்தின் மீது இந்த இம்பாக்ட் இருப்பதாக நீங்க பார்த்தீர்கள்னா, எமோஷனல் அண்ட் மென்டல் ட்ராமா, ஃபால்ஸ் கேஸஸ்களை போடுகிறார்கள். ஃபால்ஸ் அலிகேஷன் எடுத்து வைக்கிறார்கள். மென்டல் வெல்பீயிங் எந்த அளவில் புஷ் செய்யப்படுகிறது. ட்ராஜிக் கேசஸ்கள் சுசைடு வரை இது போய் நிற்கிறது இன்னைக்கு. சோஷியல் ஸ்டிக்மா எவ்வளோ பெருசா இருக்கு நீங்க பாருங்க. சொசைட்டியல் சமுதாயத்திற்கு முன்பு ஒரு பெண் வழக்கி போட்டால் இவன் தான் தவறு செய்திருப்பான். இவங்க இந்த குடும்பம் தான் ஏதாச்சும் தவறு செய்திருக்கும். அந்த ஆணை பெற்ற குடும்பமாக இருந்தாலே போதும். இவர்கள் பணத்திற்கு பேராசை பிடித்த நபர்கள், இவர்கள் கொடுமைப்படுத்தியிருப்பார்கள், நிச்சயமாக எங்களுக்கு தெரியும் என்கிற ஒரு ஸ்டிக்மா அவர்கள் மீது திணிக்கப்படுகிறது. ஃபைனான்சியல் பர்டன் எவ்வளோ இருக்குன்னு நீங்க பாருங்கள். லீகல் பேட்டில் நடக்கும்போது ஒண்ணு நேரம் போகும். உதாரணத்திற்கு அதுல் சுபாஷோடைய வழக்கை நீங்க பார்த்தீர்கள். 2 வருடத்தில் 120 முறை அந்த அ சம்மன். 40 முறை அங்கிருந்து வந்திருக்கார். 40 இன்டு 2 80 நாட்கள் அவர் வந்து 2 வருடத்தில் 80லிருந்து 100 நாட்கள் வரை உத்தரப்பிரதேசத்தில் இருந்திருக்கிறார். 120 அப்போ 80 வழக்குகளில் அவருடைய பெற்றோர்கள், அவருடைய அண்ணன் தம்பியா இருக்கலாம். இல்ல அட்வொகேட்டுக்கு பணம் குடுத்திருக்கிறார்கள். எவ்வளோ பெரிய பர்டன் நீங்க பாருங்க. ஃபைனான்சியல் பர்டன் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கிறது. இதை தாண்டி தன்னுடைய வேலையும் காப்பாற்றணும், சம்பாரிக்கணும். மெயின்டெனன்ஸ் என்கிற பேர்ல ரூ. 80,000 குடுக்க சொல்லியிருந்தா, அங்க இருக்கக்கூடிய நீதிபதி. ஸோ அந்த பணத்தையும் நீங்க பார்க்கணும். இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய ட்ராமாவாக வருது. எல்டர்லி அண்ட் சில்ட்ரன் ஆர் அஃபெக்டட். தம்பதியர்களுக்கு ஒரு குழந்தைகள் இருந்தால், அந்த குழந்தைகள் எவ்வளோ பெரிய ட்ராமாவை சந்திக்கிறார்கள். பெற்றோர்கள், முக்கியமாக ஆணாக இருக்கட்டும், அல்ல பெண்ணாக இருக்கட்டும், அவர்களுடைய பெற்றோர்கள் இந்த வயதில் அவர்கள் கோர்ட் வளாகத்தில் போய் இது போன்ற பொய் வழக்குகளை சந்திப்பது அது ஒரு விஷயம். இது எல்லாத்தையும் நீங்க பார்த்தீர்கள்னா, ஒரு சில வழக்குகள் மிக முக்கியமாக தெளிவாக எழுதப்பட்டது சுப்ரீம் கோர்ட் வழியாக. சுஷீல் குமார் சர்மா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2005ல வந்த இந்த வழக்கு. அதுல சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா தெளிவாக எடுத்து வைத்த விஷயம், the misuse of 498A and described it as legal terrorism. சட்டப்படி நடக்கக்கூடிய ஒரு தீவிரவாதத்தனம் என்று சுப்ரீம் கோர்ட் அன்னைக்கு எழுதியது. ராஜேஷ் சர்மா அண்ட் ஓஆர்எஸ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் 2017. இந்த வழக்கில் நீங்க பார்த்தீர்கள்னா, the Supreme Court order family welfare committees to screen cases before any arrests are made under 498A. சுப்ரீம் கோர்ட் கொடுத்த அந்த வேர்டிக்டை நீங்க பார்த்தீர்கள்னா, ஃபேமிலி வெல்ஃபேர் கமிட்டீஸ்க்கு முன்பு இந்த வழக்குகளை கொடுத்து அதை ஸ்கிரீன் செய்ததற்கு பின்பு, அதாவது இவர்கள் போட்ட வழக்கு சரியா இருக்கா, தவறா இருக்கா, அதற்கு பின்புதான் இந்த சட்டத்திற்கு கீழே நீங்க அரெஸ்டே செய்ய வேண்டும் என்று அப்படியெல்லாம் நடக்கிறது இல்லை. அரெஸ்ட் எப்பவுமே நடக்கிறது. This was to prevent unnecessary harassment of innocent men and their families. அப்பாவி ஆண்கள் குடும்பங்களை காப்பாற்றுவதற்கும் அவர்களை காப்பாற்றுவதற்கும் இந்த வேர்டிக்ட் கொடுக்கப்பட்டது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நீங்க பாருங்கள். According to NCRB, over 85% cases filed under 498A and in acquittal, indicating significant number of false accusations. போடக்கூடிய 85% வழக்குகள் தவறான, போலியாக சித்தரிக்கப்பட்ட வழக்குகளாக இருக்கிறது ஆண்களுக்கு எதிராக. 498A கீழே போடக்கூடிய 85% வழக்குகள் இப்படித்தான் இருக்கிறது. மேல் சூசைட், ஆண்களுடைய சூசைடை பாருங்கள். NCRB data shows a steady rise in male suicide due to family problems, often linked to false dowry harassment allegations. சமீபத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா, NCRB டேட்டா, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ ஆஃப் இந்தியா வெளியிட்ட டேட்டா படி நீங்க பார்த்தீர்கள்னா, போலியான சித்தரிக்கப்பட்ட பொய் வழக்குகளிலிருந்து சிக்கிய ஆண்கள் பல்வேறு இடங்களில் சுசைடு என்கிற இந்த முடிவை எடுக்கிறார்கள். 2023ஆம் ஆண்டு
70,000க்கும் மேற்பட்ட ஆண்கள் ஃபேமிலி ரிலேட்டட் இஷ்யூஸ்களை வைத்து தற்கொலை செய்து கொண்டார்கள். இந்த இடத்தில் எப்படியெல்லாம் மிஸ்யூஸ் செய்யப்படுகிறதுன்னு நீங்க பார்த்தீர்கள்னா, இன்னொரு சில வழக்குகள் இருக்கிறது. மேண்டேட்டரி இன்வெஸ்டிகேஷன் பிஃபோர் அரெஸ்ட். After Arnesh Kumar versus State of Bihar in 2014, judgment arrest under 498 cannot be made without prior investigation. Investigation இல்லாமல் 498A கீழே இந்த சட்டத்திற்கு கீழே நீங்க கைது செய்யக்கூடாது என்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். பீகாரில் நடந்த இந்த வழக்கு. Family welfare committees now examine complaints to filter out false cases before legal proceeding begins. இந்த ஃபேமிலி வெல்ஃபேர் கமிட்டிக்கு முன்பு இந்த வழக்குகளை கொடுத்து அவர்கள் ஒரு ஸ்கிரீன் செய்து அதற்கு பின்புதான் அதை யாரு செய்யலாமா செய்யக்கூடாதா என்று அவர்கள் அந்த முடிவை எடுக்கிறார்கள். பனிஷ்மெண்ட் ஆஃப் ஃபால்ஸ் கேசஸ் இது ரொம்பவே ஒரு ரெக்ரெட்டா ஒரு சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கரும்புள்ளியாக நான் பார்க்கிறேன். ஃபால்ஸ் கேசஸ்கள் பெண்கள் கொடுக்கிறார்கள். அது ஃபால்ஸ் கேஸாக ப்ரூவ் செய்யப்பட்டதற்கு பின்பு கூட அவர்கள் மீதோ அந்த லாயர் மீதோ அந்த போலீஸ் அதிகாரிகள் மீதோ எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படுவதில்லை. ஜெண்டர் நியூட்ரல் லா நமக்கு தேவை. என்னெல்லாம் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும். அதாவது ஆண் பெண் 2 பேருக்குமே ஒரு சமமான சட்டத்தை கொண்டு வந்தால்தான் இது போன்ற தவறான சிஸ்டத்திலிருந்து நீங்க மீள முடியும். ஸ்ட்ரிக்ட் பெனல்டி ஆஃப் ஃபால்ஸ் கேசஸ். நீங்க போலியான தவறான வழக்கை போட்டீர்கள்னா உங்கள் மீது கடுமையான சட்டங்கள் வழியாக உங்கள் மீது ஆக்ஷன் எடுக்கப்படும். கவுன்சிலிங் அண்ட் மீடியேஷன் பிஃபோர் ஃபைலிங் அ கேஸ். நீங்க கேஸ் போடுவதற்கு முன்பே 2 பேரையுமே கூப்பிடுங்க. ஆணையம் கூப்பிடுங்க, பெண்ணையும் கூப்பிடுங்க. 2 பேரையுமே அங்க எதிரில் அமர வைத்து அதற்கு பின்பு அந்த வழக்கை போடலாமா போடக்கூடாதா என்கிற அந்த விஷயம் வரணும். அவேர்னஸ் அண்ட் சப்போர்ட் டு மென். செக்ஷன்ஸ்களை பற்றி, இந்த சட்ட திட்டங்களை பற்றி, ஆண்களுடைய சட்டம் என்ன, பெண்களுடைய சட்டம் என்ன, ஆண்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிகாரங்கள் என்ன, பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிகாரங்கள் என்ன, இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ் டிரைவாக வெளிவந்தால் மட்டும்தான் இது போன்ற தவறுகளை தடுத்து நிறுத்த முடியும். சிந்தித்து பாருங்கள், எந்த அளவில் ஆண்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அதே அளவில் பெண்களும் பாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் பெண்கள் கையில் ஒரு ஆயுதம் இருக்கிறது. ஐபிசி 498A என்கிற ஆயுதம். ஆண்கள் கையில் எதுவுமே கிடையாது. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.